ஒரு தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்கிறாங்க. நாங்களாம் தலைவர்கள், எம்பிஸா, முன்னாள் அமைச்சர்களா. நாளைக்கு 5 மணிக்கு பாருங்க, நல்லா இருக்கும்ண்ணா. கோயம்புத்தூர்ல பாருங்க. வாயு கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தானே. செல்லூர் ராஜன் கிட்ட சொல்லிருங்க, அண்ணாமலை கொஞ்சம் வாயு கொழுப்பு அதிகம் தான். அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தா அவர் செல்லூர் ராஜன் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிரிச்சுட்டேன்னு சொல்லிருங்கண்ணா. அடுத்ததுண்ணா அதை பாருங்கண்ணா, நேரம் வரும்போது பார்ப்பாங்கண்ணா. நேரம் காலம் இருக்கு சொல்றோம். தொகுதி பங்கீடு வெளியிட்டா நாளைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்க போதானே. நேற்று நைட் தொகுதி பங்கீடு வெளியிட்டாங்க. இன்னைக்கு காலையில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி சாயந்தரம் ஓட்டு போட்டு நாளைக்கு இவிஎம் மிஷினை பிரித்து நாளைக்கு போய் பார்லிமெண்ட்ல எம்பியில் உட்கார போறாங்களா? அண்ணே நீங்க புரிஞ்சுக்கணும், ரேஸ்ல கடைசியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர். யாரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்லை. திமுக இன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கிறோம். கடைசியில் வின்னர் யாருன்னு நீங்க எலெக்ஷன் கவுண்டிங் எப்ப பாருங்கண்ணா. சீமானன் கிட்ட தான் கேட்கணும். அவரு நோட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது, ஓட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது. அதனால சீமானன் கிட்ட என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க. அண்ணா, அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க செல்லூர் ராஜா கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும். நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன். ஆனால் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேங்கன்னா சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது. சில பேர் இயற்கையிலேயே மனம் மட்டுமல்ல மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க. எதையோ பெரிய சாதிச்ச மாதிரி, அமெரிக்காவுடைய அதிபர் மாதிரி தெருமோக்கல் விஞ்ஞானிகள்லாம் இன்னைக்கு நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்றதுன்னு. அதனால சில பேருக்கு அவர்களுடைய பாஷையில செல்ல வேண்டிய கடமை. நானே மாத்திக்கிட்டேன்னா முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கல. நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு. நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசல, என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசல. மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன். அதனால எந்த வார்த்தையில பேசுறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில தான் இருக்கும். மேபி நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அப்படி இருக்கலாம், அவங்க நீங்க கேட்கலாம் அதை பத்தி. தமிழக பாஜக 3வது அணியா வந்து ஓபிஎஸ் அண்ணா நீங்க பாருங்க, நீங்க நாளைக்கு நான் அன்னைக்கு பிரதமர் நிகழ்வை பார்க்க போறீங்க. அதுவும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப அறிவு கூர்ந்தவர்கள். நீங்க அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க எந்த பக்கம் திசை போகுதுன்னு. எல்லோரும் யாரெல்லாம் பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எல்லோரையும் வரவேற்கின்றோம். காரணம், தமிழகம் இந்த சாக்கடை அரசியலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். பொறுத்திருந்து பாருங்கள், மிகப்பெரிய கூட்டணி இருக்கும். பெரிய மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு 4-5 நாட்கள் இருக்கும். எல்லாம் பார்க்கத்தாங்க நான் பாருங்க. நான் எப்படி நான் சொல்ல முடியும்? அவரு ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு, நான் உட்காந்து சொல்ல முடியுமா கீரை போடு, கிளச்சை ரிலீஸ் பண்ணு, வண்டியை ஃபர்ஸ்ட் கியர் நவுத்துன்னு? அவர் வண்டி அவர் ஓட்டுறாரு, என் வண்டி நான் ஓட்டுறேன். நான் உட்கார்ந்துட்டு இன்னொரு கட்சி வண்டியை வந்து ஸ்பீடா போன்னு நான் சொல்ல முடியுமானே? எங்க வண்டியை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். பிரேக் நல்லா இருக்கான்னு கேளுங்க, பிஜேபி நான் சொல்றேன். கிளச் நல்லா இருக்கான்னு கேளுங்க, நான் சொல்றேன். இன்னொரு கட்சி வண்டியை பத்தி நான் அதுக்குன்னே சொல்லணும்? சரிங்கண்ணா. அண்ணா நீங்க பாப்பீங்க, அதாவது ஒரு பக்கம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி மன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் 2026 தேர்தலுக்கான மாற்றம் 2024 நடந்துரும். அதையெல்லாம் பார்க்கத்தான் போறாங்க. இரண்டும் தமிழகத்தில் ஒரே தேர்தல் நடக்கும். ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் 2024 நடக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் லேம் டக் கவர்மெண்ட் தான். ஆங்கிலத்தில் லேம் டக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. திமுக தனக்கான தன்மையை இழந்துவிடும். அதற்கப்புறம் 1.5 வருஷம் சும்மா ஆட்சியில் மட்டும்தான் இருப்பாங்க. அதை மக்கள் இந்த முறை காட்டி விடுவார்கள். அதையெல்லாம் தாண்டி நீங்க பாருங்கன்னா தமிழகத்தில் இன்னைக்கு மக்கள் 400 சீட்டை தாண்டி மோடி அவர்கள் வரும்பொழுது தமிழகத்தினுடைய பங்களிப்பாக ஒரு பெரும்பான்மையான எம்பிக்கள் இங்கிருந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக அது நடக்கும், எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. தலைவா 4 ஃபைல் 4 டிஎம்கே பார்ட் 4 வந்துருச்சு. இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 மாசம் இருக்கு. இப்பதான் சூடு பிடிக்குது களம். பாருங்க, வேட்டி ஊழல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றோம். அப்புறம் குடோன்ல போய் வேட்டி கலத்தின வீடியோ அதை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் பிடிஆர் அண்ணா வேற பொழுதுகிட்டே இருக்காரு, அப்புறம் அதெல்லாம் பேசணும். அதை பத்தி நிறைய இருக்குல்லங்கண்ணா. இன்னும் 40 நாள் 45 நாள் இருக்கு. நிறைய உங்களுக்கு டிஆர்பி இருக்கும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நல்ல வண்டி ஓடும். ஏன்னா உங்க வண்டி நல்லா ஓடுன, டிஆர்பி நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க. அண்ணே அதே தலைவா, இன்னைக்கு நான் தான் சொன்ன பாருங்க, 45 நாள் இருக்கு. உங்களுக்கு டிஆர்பி வேணும், நீங்களும் ஓட்டணும். இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா என்னென்ன மக்கள் சுவாரஸ்யமா பார்க்கணும்ல. இப்ப நாடகத்துல விட்டு டிவி சேனல்ல தான் நாடகமா இருக்கு.
இப்போ டிவி சேனல் தான், நியூஸ் சேனல் தான் நாடகமே. யார் யாரோட போறா, என்ன கூட்டணி கட்சி எந்த பக்கம் போறாங்கன்னு தலைவா நீங்க பாருங்க. நாங்கள் இங்கே கொள்கை அடிப்படையில் இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.